மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த அஸ்ட்ரோ டிவி ஆர்எம்டியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான நேரத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசப்படுது. சமூகத்தில், சமூக கட்டமைப்பில் பெரிய தவறுதலான விஷயங்கள் நடப்பதற்கு முக்கிய காரணமாக இந்த விஷயம்தான் இன்னைக்கு பேசப்படுது. அடுத்தவர் மனைவி, அடுத்தவர் கணவன் மீது ஆசைப்பட வைக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிற போது தான் குடும்பங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்குது. எது உண்மை எது பொய்னே தெரியாத நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்பை கூட இன்னைக்கு நிலைமைக்கு நமக்கு தள்ளப்படும். அவன் எல்லாரும் ஜாதகங்களை எடுத்து பார்க்கிற போது நிறைய நண்பர்கள் வந்து நம்மகிட்ட கேட்கும் போதும், இதுவரை எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாத போது இப்போது மட்டும் எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வருதுன்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க. இந்த எண்ணங்கள் என்னை எங்கோ கொண்டு போகுது, என்னுடைய மனநிலை, மனம் சார்ந்த விஷயங்களும் என்னை எப்படியோ படாத படுத்துதுன்னு கேட்குறவங்களா இருக்காங்க. ஒரு மனிதனை இன்னொரு பொருள் மீது ஆசை, இன்னொரு பொருள் மீது ஒரு ஈர்ப்பு, இன்னொரு பொருளை என்னமோ இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் எங்கிருந்து வருது, எதனால வருது? நான் நிறைய பழமொழிகள் முன்னாடி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஊர்களில் எல்லாம் சொல்லுவாங்க, சாதாரணமாக ஈஸியாக பேசுவாங்க. அதற்கான அர்த்தங்களை கூட நான் மாற்றி சில வீடியோக்கள்லாம் போட்டிருக்கேன். அண்ணன் பொண்டாட்டி அரைப்பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி தாம்பண்டாட்டி சொல்லக்கூடிய பழமொழிகள்லாம் நிறைய பேசுவாங்க. அதெல்லாம் வந்து நடைமுறைக்கான விஷயம் அல்ல, அது தவறான வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்போம். இந்த விஷயங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அடுத்தவர்கள் மனைவி மீது ஆசை, அது கிரகங்கள்லேருந்து தேவர்கள்லேருந்து நிறைய புராண கதைகளில் அது நடந்திருக்கு. இலங்கை அழிந்ததற்கான காரணம் ராவணீஸ்வரன் ராமனுடைய மனைவி சீதாதேவி மீது ஆசைப்பட்டதனால். நடந்ததா இல்லையா? மகாபாரத போரால் அழிந்தது திரௌபதி மீது துரியோதனன் ஏதோ ஒரு விஷயத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டதுனால. அந்த போரே வந்ததா இல்லையா? அப்போ இந்த அடுத்தவன் மனைவி மீது ஆசைப்படுகின்ற நிலை புராணங்கள்லேருந்து, இதிகாசங்கள்லேருந்து அது ஒரு சம்பவமாகவே நடந்துட்டு வருது. இதை எந்த வகையில் பார்த்தாலும் பாலி சுக்ரீவன் மனைவி தன்னுடைய தம்பி மனைவி மீது ஆசைப்பட்டதுனால வந்த விளைவு, தம்பியை அடித்து துரத்தி அவருடைய மனைவியை எடுத்துக்கொண்டது, அதனால தான் வாலிக்கு அழிவு. அப்படிப்பட்ட ஒரு நிலைகள், அந்த அடுத்தவருடைய மனைவி மீது ஆசைப்பட்ட நிலை ராமாயணத்திலே இந்த கதை வருது. இப்படி அடுத்தவர் மனைவி மீது ஆசைப்படக்கூடிய அமைப்பை இந்த கிரகங்கள், கிரக சூழ்நிலைகள் ஏற்படுத்தி விடுகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அகலிகை ஒரு முனிவருடைய மனைவி, இந்திரன் அந்த முனிவருடைய மனைவி மீது ஆசைப்பட்டு விடிய காலத்தில் விடிவதற்கு முன்பாகவே சேவல் போல கூவுகிறார். விடிந்து விட்டது என்று அந்த முனிவர் குளிக்க சென்ற பிறகு முனிவரை போன்ற ஒரு உருவத்தில் அவருடைய மனைவியோடு உறவு வைத்துக் கொள்கிறார். அங்கே விடியவில்லை, இது ஏதோ ஒரு விஷயம் மாயமாக இருக்கிறது என்று திரும்பி வந்தபோது இந்திரன் மாட்டிக்கொள்கிறார். அவருக்கு சாபத்தை கொடுக்கிறார். இந்திரன் சாபம் பெற்றதுக்கான காரணம் என்ன?